படத்தோட ஆரம்பத்தில் ஒரு அழகான மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குடும்பத்தை காட்டுறாங்க. ஒரு அழகான கண்ணாடியில் விரிசல் விழுந்த மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு பழங்குடியின மக்கள் இவங்க குடும்பத்தை கொண்டுட்டு போயிடுறானுங்க. கடைசியாக உயிரோடு இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான். அப்படியே படத்தோட டைட்டில் போடுறாங்க, த ரெவனன்ட். 2015 ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் ஒரு பயங்கரமான சர்வைவல் மூவி. அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான வேட்டைக்காரன். வேற ஒரு பழங்குடியினர் இவங்களோட இனத்தை படுகொலை பண்ணிடுவாங்க. அதில் தப்பிச்ச 4-5 பேர் தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருப்பானுங்க காட்டுக்குள்ள. கூட இருக்கவனே ஒரு பெரிய துரோகம் பண்ணி குழி தோண்டி பதிச்சுட்டு போயிடுவான் நம்ம ஹீரோவை. இதுக்கு சரியான நேரம் காலெல்லாம் பார்த்து பழி வாங்குவான் பாருங்க. அட 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 படத்தை ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவும் அந்த குழுவில் இருக்க ஒரு பையனும் 2 பேரும் தனியாக வேட்டையாட போயிட்டு இருக்காங்க உணவுக்காக. அந்த பையனை தெளிவாக கவனிக்க சொல்லிட்டு ஹீரோ எதையோ பார்த்து சுட்டுறான். அதுலேருந்தே தெரியுது அவன் சரியான வேட்டைக்காரன் அப்படின்னு. இவங்களோட குழுவெல்லாம் இன்னொரு இடத்துல நாடோடிகள் மாதிரி தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் எந்த நேரத்தில் வேணால் பிரச்சனை வரலாம் வேற ஒரு பழங்குடியினர்கிட்ட இருந்து அப்படின்னு. இப்படி நார்மலாக போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில் திடீர்னு சத்தம் கேட்குது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. ஒருத்தர் நிர்வாணமாக விழுந்து இறந்துறான். அங்கேயே என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறக்குள்ளேயுமே ஒரு அம்பு அடிச்சிருது. அதுக்கப்புறம் தான் புரியுது நம்ம கூட்டத்தை வேற ஒரு பழங்குடியினர் சுத்து போட்டாங்க அப்படின்னு. பயங்கரமான குண்டு சத்தம் கேட்கறனால நம்ம ஹீரோக்கு சத்தம் கேட்டுறது ஏதோ பிரச்சனை அப்படின்னு. கையோட துப்பாக்கியில் தோட்டாவை லோட் பண்ணிட்டு சண்டைக்கு போயிடுறான். இந்த பக்கம் எதிரி பழங்குடியினர் இவங்களை சுத்து போட்டது மட்டும் இல்லாமல் இவங்களை கொடூரமாக கொலை பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. பொதுவாக இவங்க ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னா, ஒரு இனத்தோட இடத்தையும் அவங்கள்ட்ட இருக்க பொருளையும் திருடுறது தான் அங்கே இருக்கவங்களோட முழு நேர கொள்கையே. 1800களில் நடந்த கதையை அப்படியே எடுத்திருக்கானுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இவங்க 2 பழங்குடியினருக்கும் நடக்கிற சண்டையில் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. அதில் பெரும்பாலும் அங்கே வசிச்சு வந்த பழங்குடியினர் தான் சாவுறாங்க. கொடூரமாக போயிட்டு இருக்க இந்த சண்டையில் ஒரு கடத்துக்கு மேலே இவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு தெரியுது. ஹீரோ சொல்கிறான், உயிரோட இருக்கவங்களாம் படகுக்கு வாங்க, தேவையான பொருளை எடுத்துட்டு வர முடிஞ்சா எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிப்பட்ட ஒருத்தவனை தூக்கிட்டு போக, இந்த பக்கம் அந்த குழுவில் இருந்து ஒருத்த கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான், யாராவது வந்தால் சுற்றலாம் அப்படின்னு. திடீர்னு ஒரு எதிரி அவனை காலவரை விட்டு தண்ணிக்குள்ள பிடிச்சி முக்க ஆரம்பிச்சிடறான். அந்த சின்ன பையனால அவனை அடிச்சு வெளியே வர முடியல. அந்த பையனோட குழுவில் இருந்து ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து பொட்டனையோட அடிச்சு அந்த பையனை கூட்டி வந்துடுறான். அந்த சண்டையில 100கணக்கான பேர் அவங்க குழுவை சேர்ந்தவங்க இறந்து போயிடுறாங்க. சரி, படகுல இருந்ததுக்கு அப்புறம் உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி இருந்து அம்படிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்டா இடத்தையும் பிடுங்கிக்கிட்டீங்க, பொருளையும் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஊரையே கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரி மாத்திட்டு போயிட்டாங்கிறத விட அங்கிருந்து அவங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் படகுல தப்பிச்சவங்கள ஒரு சிலருக்கு பயங்கர அடிபட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தப்பிச்சும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்கள்ட்ட இருந்து தேவையான பொருளை எடுத்துக்கிறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? என்னதான் இவங்க அங்கிருந்து தப்பிச்சாலும் இவங்களோட எதிரி திரும்ப வந்துருவாங்கங்கிற பயத்திலேயே கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்றாங்க, நம்ம இந்த ஆத்து வழியிலே போனா கண்டிப்பா பின் தொடர்ந்து வந்துருவாங்க, நம்ம எங்கேயாவது கரையேறி தான் தப்பிக்கணும் அப்படின்னு. இவங்களும் ஒரு தரத்தற்ற இடமா பார்த்து பலகையை போட்டு கரையேறி வந்துடுறானுங்க. பந்தரத்துல ஓய்வு எடுத்துட்டு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போகுது. நம்ம கொஞ்சம் அலட்சியமா இருந்தோம், அதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா இதுக்காக நம்ம யாருமே பொறுப்பேற்றுக்க முடியாது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி பேசுறாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றான். என்னதான் அவங்க அங்க இருந்து தப்பிச்சாலும் அவங்க மனசு என்னமோ அவங்க இருந்த இடத்த தான் தேடுது. அன்னைக்கு ராத்திரி அப்படியே சோகமான நினைவுகளோட முடியுது. இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நடந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அடுத்த நாள் காலையில இவங்க அங்கிருந்து நகர்ந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்கேயும் போயிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அங்கேயே படுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சரியான வேட்டைக்காரன்ல, சரி தனியாவே போய் வேட்டையாடிடலான்னு முடிவு பண்ணி போயிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு 4-5 கரடி குட்டியை முன்னாடி பாக்குறான். சரி அதுல இருந்து ஒன்னு சுற்றலான்னு முடிவு பண்ணி கண்ணை லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா கரடி வேகமா அடிச்சிருது. கரடிட்ட மாட்டி உயிர் பொழைச்சாதான் யாரும் சொன்னதே இல்ல. இவனோட கதையில கரடி போட்டு புரட்டி எடுக்குது. இவனை இருக்கவே முடியாத அளவுக்கு முதுகெல்லாம் கிழிச்சதுக்கு அப்புறம் விவரமான கரடி தன்னோட குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த பக்கம் போய் பாக்குது. நம்ம ஹீரோ என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ மறுபடியும் துப்பாக்கி எடுக்கிறான். இருந்தாலும் அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். அந்த கரடியே ஒரு 2 அடி உயரத்துக்கு இருக்கு. கரடி அப்படியே மோப்ப முடிச்சு பக்கத்துல வர மூஞ்சிலே சுட்டுறான். கழுத்திலேயே தன்னோட கூர்மையான நகத்தை வச்சு கிழிச்சிருது. அவனை கடிச்சு முக்காவாசி கொண்டதுக்கு அப்புறம் மோந்து பாக்குது, இவனுக்கு என்ன உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்னு. கரடினாலே அப்படித்தானே பண்ணும். நான் கூட விட்டுருவான்னு பார்த்தா கத்தி எடுத்துட்டாங்க. ஒரு வேட்டைக்கார எந்த எல்லைக்கும் போவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த கரடி இவனை பயங்கரமா கடிக்க இவன் கத்தி வச்சு குத்த, ஒரு கட்டத்துல மேட்ல இருந்து உருண்டு இவன் மேல கரடி விழுந்துருச்சு. 1 இன்ச்சு கூட நகர முடியாத நிலைமையில தான் நம்ம ஹீரோ படுத்திருக்கான். கொஞ்ச நேரத்துல அவங்க குழுவெல்லாம் வந்துருது. அந்த கரடி அங்க தூக்கி போட்டு பக்கத்துல இவனுக்கு எல்லாரும் தேவையான உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க கூட்டத்துல இருந்த ஒரு பையன், உன்னால தாண்டா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போறான். கூட்டத்துல இன்னொருத்தவன் சொல்றான், இல்ல இவன் தனியா போயிட்டான் யார்ட்டையும் சொல்லாம அப்படின்னு சொல்றான். இதோட கதையே இப்பதான் ஆரம்பிக்குது. ஒரு வேட்டைக்காரன் அவனால முடியல அப்படிங்கும்போது கூட இருக்கவங்க என்னென்ன பண்றாங்க, நல்லதுல இருந்து துரோகம் வரைக்கும் பார்க்க மட்டும்தான் முடியுது. இவனால வேற எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு நைட்டும் அப்படியே ஆகுது. இவனுக்கு மூச்சு மட்டும்தான் இருக்கு, பேசக்கூட முடியல, நகர கூட முடியாத நிலைமையில தான் இருக்கான். அங்க இருக்கவங்க எல்லாரும் இவனை கூட்டி போய் தான் ஆகணும், இவனை நம்ம தான் பாத்துக்கணும்னு முடிவு பண்ணவங்களுக்கு தெரியாது கடைசியில இவன் தான் பாரமாவான் அப்படின்னு. இப்ப சரியாயிரும் அப்ப சரியாயிரும்னு பாக்குறாங்க. மழைக்காலம் போய் பனிக்காலமே வந்துருச்சு. ஆனா இன்னும் எந்த முன்னேற்றமும் இல்லை.
ஒரு நாள் ராத்திரியில தங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வானத்தை பாக்குறான். உனக்கு அந்த பழைய நினைவுகள், மனைவி குழந்தைங்களோட இருக்க நினைவுகள் வருது. இந்த பக்கம் ஒருத்த குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, எங்களால உன்னை தூக்கிட்டு போக முடியல, உன்னை கொல்றதுதான் சரியான வழின்னு சொல்லிட்டு நகரவே முடியாத அவனை இறுக்கமா கயிறு போட்டு கட்டி வாயையும் மூக்கையும் கையால இறுக்கமா வச்சு அடிச்சு கொலை பண்ண பார்க்கும்போது திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் துப்பாக்கி வச்சு அடிச்சு தள்ளி விட்டு, இங்க பாருங்க எங்களை கொலை பண்றான்னு சொல்லி கத்துறான். அவன்கிட்ட இருக்க துப்பாக்கியை பிடுங்கி கையில வச்சிருந்த கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணி போட்டுறான். ஆனா நம்ம ஹீரோனால எதுவுமே பண்ண முடியல, பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கான். வாயை திறந்து பேசக்கூட முடியல அவனால. அவன் குழி தோண்டி வச்சிருந்தா பாத்தீங்களா நம்ம ஹீரோவை பத்திக்கிறதுக்கு, அதுல இவனை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்தாரான் யாருக்கும் தெரியாம. அன்னைக்கு ராத்திரி அந்த குழுவுல இருந்து வந்தவன் கேட்கறான், எங்க நம்ம கூட இருந்தவன் அப்படின்னு. அவனதான் புதைச்சிட்டானே, அது நம்ம ஹீரோக்கு மட்டும் தானே தெரியும். எங்க சொன்னா இவனையும் கொன்றுவானோன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல விட்டுறான். எதுவுமே சொல்லாம தெரியாத மாதிரி அமைதியாயிரான். அந்த நாள் நைட் இந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம வெளில எழுப்புறான் அவனை. யாரோ வர சத்தம் கேட்குது, நம்ம இங்கிருந்து போயாகணும்னு சொல்லி திடீர்னு முடிவு பண்ணி அங்க இருக்க தேவையான பொருளை எடுத்துட்டு இவரை நம்ம என்ன பண்ண போறோம்னு அந்த சின்ன பையன் கேட்கறான். அவனை ஒண்ணும் பண்ண போறதுல நேரா இழுத்து கொண்டு போய் அங்க ஒரு குழி இருக்கு, அவனை தள்ளி விட்டு போயிடலான்னு சொல்லி அவனை குழியில தள்ளி விட்டு மண்ணள்ளி போட்டு போயிடறான். சின்ன பையனாலையும் நம்ம ஹீரோ எடுத்துட்டு போக முடியாதுல, அதனால தண்ணியை மட்டும் வச்சுட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுறான். ஆனா அவங்க கூட போனது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறது ஹீரோக்கு மட்டும் தானே தெரியும். இந்த சின்ன பையனை என்ன பண்ணிடுவானோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போற ஆரம்பிக்கிறான் தன்னோட கையை வச்சு. பக்கம் இவங்க 2 பேரும் மலையில ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த பையன் எந்திரிச்சு சொல்றான், நம்ம கூட வந்தவங்களெல்லாம் தேடி பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த வில்ல சொல்றான், அவங்களாம் என்ன செத்துருப்பாங்க அப்படின்னு. இந்த சின்ன பையனுக்கு லைட்டா டவுட் வந்துருது. கேட்கறான், என்ன சொன்னேன், என்ன பண்ண அவங்கள அப்படின்னு. துப்பாக்கி எடுத்து நெஞ்சிலே நீட்டிடுறான். வில்ல சொல்றான், நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட இருக்க துப்பாக்கியை பிடுங்கி வயிற்றுலேயே அடிச்சு அந்த சின்ன பையன் நெத்திலே துப்பாக்கி வச்சு சொல்றான், இங்கிருந்து நீ தனியா போனீங்கன்னா கண்டிப்பா செத்துருவ, அதனால நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும், அவங்க எல்லாரும் என்னன்னாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தியமா தெரியாதுன்னு போய் சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வழியா தவந்து ஆத்தங்கரைக்கே வந்துட்டான். காஞ்ச புள்ளெல்லாம் எடுத்து நெருப்பு பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க வெடிமருந்தை கொட்டுறான். ஏன் அப்படின்னா கழுத்துல இருக்க காயம் இன்னும் ஆறல அந்த கரடி பண்ண வேலைனால. அந்த நெருப்பு எடுத்து வெடி மருந்து வச்ச இடத்துல வைக்கவும் பயங்கரமான வழியில அதே இடத்துல மயக்கம் போட்டு படுத்துறான். நாட்கள் வேகமா கடந்து போகுது. அவன் அந்த ஆத்தங்கரையிலே படுத்துறான். அப்படியே வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் ஆத்தங்கரை பார்க்க உட்காந்துருக்கும் போது யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா அவனோட கூட்டத்தையே அழைச்ச பழங்குடியினர் ஒருத்தன் வந்து நிக்கிறான். அந்த பழங்குடியினர் வந்து இவங்க எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணி வந்திருக்கானுங்க. நம்ம ஹீரோ மெதுவா தண்ணிக்குள்ள போய் சுத்தி மேல பார்த்தா எல்லா பக்கமும் வளைச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் அந்த பக்கம் இருந்து பாத்தாரான் நம்ம ஹீரோவை. இதோ இவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கத்த நம்ம ஹீரோ ஆத்துக்குள்ளே போயிடுறான். இருந்தாலும் சுட ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆத்து வழியிலே போய் ஒரு கட்டையோட சேர்ந்து ஒரு 2.5 மணி நேரத்திலே கரை ஒதுங்குறான். அதே கரையில கொஞ்ச நாள் தங்கவும் செய்யறான். நம்ம ஹீரோக்கு பசினா பசி, பயங்கரமான பசி. இந்த காலத்துல பொரியலா வச்சு மீன் பிடிச்ச மாதிரி கிடைக்கிற மீன் எல்லாம் பச்சையாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், பசி வெறியில. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ஒரு இடத்துல நெருப்பு எறிகிற மாதிரி தெரியுது. சரின்ட்டு அங்க போனா ஒருத்தன் காட்டெருமையை வேட்டையாடி பச்சையாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் வேட்டையாடி. நம்ம ஹீரோ வந்து பக்கத்துல போக இவனுக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு சொல்லி ஆம்படுத்து நீட்டிடுறான். ஹீரோ எனக்கு கொஞ்சம் சாப்பிட கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி செய்கையிலே கேட்கறான். அதுக்கு அந்த பழங்குடியினர் ஒரு சின்ன துண்டை வெட்டி தூக்கி போடுறான் அவன்கிட்ட. அதனால் காலையில அந்த பழங்குடியினர் வந்து சும்மா அவனோட சட்டையை நீக்கிட்டு பாக்குறான். அவன் உடம்பு ஃபுல்லா பயங்கரமான தழும்பு இருக்கிறத. அப்படியே நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவனோட கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா அந்த கரடியை வேட்டையாடினா பாத்தீங்களா, அதோட நகம். இதை நீ பரிசா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான் அந்த பழங்குடியினர்கிட்ட. நீங்க 2 பேரும் அப்படியே நண்பர்கள் ஆயிடுறாங்க. அந்த பழங்குடியினர் வந்து நம்ம ஹீரோக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அந்த பக்கம் வில்லனும் சின்ன பையனும் போனா பாத்தீங்களா, ஒரு கிராமத்துல போய் அடிச்சு பிடிச்சி பேசி ஒரு காசுக்காக ஒரு கடையில வித்துருவான். இங்க இருக்கிறத அவனுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அவனை ஏமாத்தவும் செஞ்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பழங்குடியினர்கிட்ட தனியா வந்துருவான். வந்ததுக்கப்புறம் இந்த வித்துட்டு போனா பாத்தீங்களா இந்த சின்ன பையனை, அவன் குழுவும் பாத்துருவாங்க, இவனும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோவை நேரா பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டி போய் தேவையான உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஓனர் நேரா வந்து அந்த சின்ன பையன் கூட சண்டைக்கு போயிடுவான். ஏன்னா அவனை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நீ ஏன்னா அவங்க கூட போறியா அப்படின்னு. அதுக்கு அந்த சின்ன பையன் இருந்துட்டு சொல்றான், இல்லை நான் போக மாட்டேன், அவருக்கு உதவிதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனுக்கு என்னமோ சுத்தமா நம்பிக்கை இல்லை. நேரா நம்ம ஹீரோட்ட வந்து, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன உதவி வேணும், அந்த சின்ன பையனை மட்டும் எங்கிட்ட இருந்து கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்கறான், இந்த சின்ன பையனை வித்துட்டு போனால அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அவ்வளவுதானே, நான் உனக்கு காட்டி தரேன்னு சொல்லி கையோட ஹீரோவை கூட்டி போயிடுறான் அந்த பனிமலைக்கு. அந்த நேரத்துல 2 பேரும் தனியா போய் பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த கடைக்காரன் வில்லனை பாக்குறான். பனிப்பாறைக்கு பின்னாடி இருந்துட்டு துப்பாக்கியோட கேட்கறான், எதுக்கு என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு. இல்ல உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பார்க்கணுமா அப்படின்னு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கடைக்கார கன் எடுத்து சுட பாக்குறான். திடீர்னு நம்ம ஹீரோக்கு துப்பாக்கி சத்தம் மட்டும் கேக்குது. என்னடான்னு வேகமா வந்து பார்த்தா அந்த கடைக்காரன் அங்கேயே செத்து கிடக்குறான். இதுக்கு நம்ம கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி அந்த வில்ல இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ செத்தவன் குதிரையில உட்காந்துருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நம்ம ஹீரோ பின்னாடி குதிரையில ஒளிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே துப்பாக்கி வச்சு சுட்டுறான் தூரத்துல இருந்து. சரி ஹீரோ தான் செத்துட்டானேன்னு வில்ல பக்கத்துல வந்து பார்த்தா அவன் ஏற்கனவே சுட்டவன்.
டக்குன்னு குதிரையிலேருந்து வெளியே வந்து சுடுவான் பாருங்க. அங்கேருந்து வில்லன் ஓட ஆரம்பிச்சிருவான். நில்றா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லி பின்னாடியே துரத்திட்டு போய் ஒரு ஆத்தங்கரைக்கு ஓரத்தில் 2 பேர் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க. நம்ம ஹீரோ பார்த்துருவான். கரைக்கு அந்த பக்கம் முதல்ல ஒரு பழங்குடியினர் அழிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்படியே தண்ணிக்குள்ள தள்ளி விட அந்த வில்லன் நேரம் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருவான். அங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை கொண்டுருவாங்க. ஹீரோ இந்த கரையில இருந்து பார்த்துட்டு இருப்பான். அந்த பழங்குடியினர் வந்து இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறத கடைசியில் நம்மளையும் கொண்டுருவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சான். ஆனால் அவனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.